Hello friends, welcome to Shiny சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ, சீஸ், கார்ன் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம கார்ன் சீஸ் பால் தான் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சீஸ் பால் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு அதோட தோலை எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதை மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது 1 கப் இருக்கணும். நம்ம மசித்த உருளைக்கிழங்கு 1 கப்புனா சீஸ் கார்னெல்லாம் அரை கப் எடுத்துக்கணும். சீஸ் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நம்ம ஆயிலில் பொரிக்கும் போது ஒழுங்காக வராது, பிரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்து அது கூட அரை கப் துருவிய சீஸ், அரை கப் வேக வைத்த கார்ன், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்கிய பூண்டு, 1/4 கப் கொத்தமல்லி கீரை, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டீஸ்பூன் இந்த ஹெர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். காரத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். 4 பீஸ் வீட் பிரெட் எடுத்து அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அப்போது பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு பால் சைஸில் எடுத்து அதை நல்லா உருண்டை மாதிரி ஷேப் பிடிச்சிக்கணும். ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா அதை பிரெட் கிரம்ஸில் வந்து நல்லா புரட்டி எடுத்துக்கணும். பிரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே பிரெட் கிரம்ஸில் எதுக்கு புரட்டி எடுக்கிறோன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே பிரெட் கிரம்ஸில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா பாலையுமே நம்ம கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். ஆனால் சீஸ் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் உருளைக்கிழங்குக்கு அரை கப் சீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்காதீங்க, ஒழுங்காக வராது. இப்போ நான் எல்லா மாவையும் பால் பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிக்கணும். ரொம்ப ஹாட்டாக வைக்காதீங்க, அப்போ உடனே ப்ரௌன் கலர் ஆகிடும். சூடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ நமக்கு ஈவனாக வந்து கிடைக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகி நல்லா ரெடி ஆகியாச்சு. இனி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு சுவையான மொறு கார்ன் சீஸ் பால் வந்து ரெடி ஆகியாச்சு. இது மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சீஸியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்துடலாம். ஆனால் சூடாக சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் கூடயோ மயோனீஸ் கூடயோ சாப்பிட்லாம், இல்லைனா டீ கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செய்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சீஸியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் நீங்கள் கார்னுக்கு பதிலாக கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் இல்லாதவங்க பொட்டேட்டோ வைத்து பண்ணால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.